ஒரு மனிதனுடைய வெற்றி நடக்குது அப்படின்னா அந்த வெற்றியில வந்து நிறைய வந்து கெட்டுப்போன கேரக்டர், கெட்ட கேரக்டர், வந்து தள்ளிவிட்ட கேரக்டர் நிறைய வச்சிருக்கணும். பட் இந்த படத்துல அது மாதிரி எந்த கேரக்டரும் வைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்பம் சம்பந்தமாவே அப்படி எடுக்கல. அப்பனை பெரிய எதிரியா காமிச்சிட்டாங்க. ஒரு ஏழை தகப்பன், ஒரு கருப்பினத்தவர்ல வந்த ஒரு தகப்பன் பிள்ளைகளை வளர்க்கப்படாத பாடுபடுறான். நீ ஜெயிச்சாதான் வாழ்க்கை, உனக்கு தோத்தா வாழ்க்கை இல்லை. இதுதான் இந்த அப்பனோட தியரி. இது எல்லா அப்பனுக்கும் இதுதான். சூரியவம்சம் சரத்குமாருக்கு இதே கதை தான், தமிழங்களுக்கு இதே கதை தான். எல்லா அப்பாரும் அப்படிதான் நினைப்பாங்க. பட் அந்த புள்ள வெற்றி பெறுது அப்படிங்க உள்ள அந்த வெற்றிக்கு அப்ப கொண்டாடப்படலை இந்த படத்துலங்கிறது தான் விஷயம். அப்புறம் கடைசி வரை வில்லனாவே நிறுத்தி வைக்கிறது, அதுதான் இதுல ஒரு பெரிய மைனஸ் தான் நான் பார்த்தேன். ஆனா மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையில சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதையுமே சொல்லல. மக்களுக்கு அவர் நினைச்சது சொன்னது, அந்த சர்ஜரி, எதனால அந்த சர்ஜரி பண்றது ஒரு சைக்கோ மாதிரி பண்ணுவார். அவர் கடைசி வரையுமே பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் போனதே அதனாலதான். அது மாதிரி மைக்கேல் ஜாக்சன் ஆர்கனுக்காண்டி கூட ஆள் வச்சிருந்தாரு. அதெல்லாம் சொல்லவே இல்லை. பயோபிக்ல முக்கியமானது, தனக்கு ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ், கிட்னி, லிவர் ஃபங்க்ஷன் ஏதோ போகுதுன்னா தர்றதுக்கு ஆளு கூடவே வச்சிருந்தாரு, சேலரி கொடுத்து. அதெல்லாம் கோர்ட்டு கேஸ் ஆச்சு அவர் மேல. படாத பாடுபடுத்திட்டாங்க. அவர் வந்து கருப்பினத்தவர். நம்ம ஊர்ல எப்படி ஜாதி தீண்டாம இருக்க, எல்லா நாட்டிலயும் இருக்குது தம்பி இந்த பிரச்சனை. அனைவருக்கும் வணக்கம். மைக்கேல் ஜாக்சன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸ்டேஜ் டான்ஸ் வித் பாடகர்ல அவரை தாண்டி ஆள் கிடையாது. அப்படி ஒரு மனிதர் மைக்கேல் ஜாக்சன். உலக புகழின் உச்சத்திலிருந்து சரிந்த ஒரு மனிதர் மைக்கேல் ஜாக்சன். அவரோட டாக்குமெண்ட்ரியா எடுத்திருக்காங்க மைக்கேல் ஜாக்சன் ஒரு படம். அவரோட அண்ணன் பையன் ஜாஃபர் ஜாக்சன் அவர் தான் நடிச்சிருக்காரு. அவர் அண்ணன் பையங்கிறதுனால மைக்கேல் ஜாக்சன் ஆகிட முடியுமா? ஆக முடியாதுல்ல. அதுதான் பிரச்சனையே அந்த படத்துல. ரெண்டாவது, ஒரு ஸ்டோரி நேரேஷன்ல வந்து ஒருத்தரோட பயோபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, பயோபிக்ல வந்து நிறைய கெட்ட கேரக்டர் வந்து போயிடும். அந்த கெட்ட கேரக்டர் எதையுமே அந்த படத்துல காமிக்கல. ஒரு மனிதனுடைய வெற்றி நடக்குது அப்படின்னா அந்த வெற்றியில வந்து நிறைய வந்து கெட்டுப்போன கேரக்டர், கெட்ட கேரக்டர், வந்து தள்ளிவிட்ட கேரக்டர் நிறைய வச்சிருக்கணும். பட் இந்த படத்துல அது மாதிரி எந்த கேரக்டரும் வைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்பம் சம்பந்தமாவே அப்படி எடுக்கல. அப்பனை பெரிய எதிரியா காமிச்சிட்டாங்க. ஒரு ஏழை தகப்பன், ஒரு கருப்பினத்தவர்ல வந்த ஒரு தகப்பன் பிள்ளைகளை வளர்க்கப்படாத பாடுபடுறான். நீ ஜெயிச்சாதான் வாழ்க்கை, உனக்கு தோத்தா வாழ்க்கை இல்லை. இதுதான் இந்த அப்பனோட தியரி. இது எல்லா அப்பனுக்கும் இதுதான். சூரியவம்சம் சரத்குமாருக்கு இதே கதை தான், தமிழங்களுக்கு இதே கதை தான். எல்லா அப்பாரும் அப்படிதான் நினைப்பாங்க. பட் அந்த புள்ள வெற்றி பெறுது அப்படிங்க உள்ள அந்த வெற்றிக்கு அப்ப கொண்டாடப்படலை இந்த படத்துலங்கிறது தான் விஷயம். அப்புறம் கடைசி வரை வில்லனாவே நிறுத்தி வைக்கிறது, அதுதான் இதுல ஒரு பெரிய மைனஸ் தான் நான் பார்த்தேன். மற்றபடி ஓவரால் பயோபிக்ல வந்து பாட்டு, அவர் எப்படி வெற்றி பெற்றாரு, எங்கன இப்ப ஒரு இடத்துல தோல்வியை தழுவுறாரு, என்னதான் நம்ம ஹைக்கா போனாலும் வெள்ளைக்காரனுக்கு கிடக்கிற ஒரு உரிமை நமக்கு கிடைக்கல. நம்ம கருப்பினத்தவருக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை, ரெகக்னைஸ் ஆகலைங்கிறது நம்ம ஊர்ல சாதிய மையமா வச்சு வர்ற படங்கள் அது மாதிரி இருக்கும். பைசன் இந்த மாதிரி படங்கள் பாத்தீங்கன்னா என்னதான் போனாலும் நமக்கு ஒரு ஹைக் கிடைக்காது. கிரிக்கெட்டை மையமா வச்சு வர படங்களுக்கு பிராமின் கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் நமக்கு இல்லை அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் ஓவரால் ஃபைன், நல்லா எடுத்திருந்தாங்க. ஆனா மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையில சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதையுமே சொல்லல. மக்களுக்கு அவர் நினைச்சது சொன்னது, அந்த சர்ஜரி, எதனால அந்த சர்ஜரி பண்றது ஒரு சைக்கோ மாதிரி பண்ணுவார். அவர் கடைசி வரையுமே பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் போனதே அதனாலதான். அது மாதிரி மைக்கேல் ஜாக்சன் ஆர்கனுக்காண்டி கூட ஆள் வச்சிருந்தாரு. அதெல்லாம் சொல்லவே இல்லை. பயோபிக்ல முக்கியமானது, தனக்கு ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ், கிட்னி, லிவர் ஃபங்க்ஷன் ஏதோ போகுதுன்னா தர்றதுக்கு ஆளு கூடவே வச்சிருந்தாரு, சேலரி கொடுத்து. அதெல்லாம் கோர்ட்டு கேஸ் ஆச்சு அவர் மேல. படாத பாடுபடுத்திட்டாங்க. அவர் வந்து கருப்பினத்தவர். நம்ம ஊர்ல எப்படி ஜாதி தீண்டாம இருக்க, எல்லா நாட்டிலயும் இருக்குது தம்பி இந்த பிரச்சனை. அங்க கலர் பிரச்சனை, கருப்பினத்தவரா வெள்ளை இனத்தவரா. ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன், நீ அமெரிக்காவில கொலையே பண்றாங்களே கருப்பினத்தவர்களை. யுவர் இந்தியன் அப்படின்னு கனடாவில் லேடி சொல்லுது. கொல்ற வாய்ப்பு கிடைச்சா ஒரு இந்தியனை கொள்ளுவேன் அப்படிங்குது. வெறியாயிட்டாய், எங்கடா வந்தீங்க ராமராஜ்யம் சத்தம் போட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் அதுல காட்டவே இல்லை. அது ஒரு வர்க்க போராட்ட படமா எடுத்துருக்கணும். மைக்கேல் ஜாக்சன் வாழ்க்கை முழுக்க இருந்தது அதுதான். அவரோட பயோபிக்கோட ஒரிஜினல் ஸ்டோரியில அவர் வர்க்க போராட்டமாவே இருந்துச்சு. அதை கொஞ்சம் கூட இதுல காமிக்கவே வழியே இல்லை. சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க தம்பி, அப்புறம் பார்த்தா ஹோ இப்படி பாட்டு பாடுறாங்க, மறுபடியும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க, மறுபடியும் இப்படி எப்படி படத்தை எடுக்க முடியும்? 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான், அதுவே போர் அடிச்சிட்டு. இன்றொரு பாப்கார்ன் இடைவெளி இல்லாம படம் ஓடுது. இஷ்டம்னா போயிட்டு படத்தை ஓட்டுறோன்னு 2 நிமிஷம் கூட உள்ள. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பயோபிக் வருது, எவ்வளவு எதிர்பார்ப்போட எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா மைக்கேல் ஜாக்சன் நான் புத்தகமா படிச்சு வச்சிருக்கேன். அங்க போய் பார்த்தா சம்மந்தமே கிடையாது, வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அது வேற, நான் ஒண்ணு நினைச்சா அது வேற மாதிரி இருக்குங்கிற எஸ்ஏ சூர்யா சொல்லுவார்ல, இப்படி இருக்கா அது வேற மாதிரி இருக்குன்னு, அங்க வேற மாதிரி இருக்கு படம். அதனால அவரோட பயோபிக்க அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு மோட்டிவேஷனா கொண்டு வரணும் படங்கிறத என்னோட கருத்து. இப்போ உங்க மோட்டிவேஷன்னா சூரியவம்சம் அப்பா கேரக்டர் எதிரி கேரக்டர் தான்.
ஆமா. புள்ள நல்லா இல்லைங்கிறது தான் அப்பா கேரக்டரோட கோவமே. படிக்கல, சொல் பேத்தி கேட்கல, பொறுக்கியா இருக்கான், வம்பொழுக்கிறான் அப்படிங்கிறது அப்பா கேரக்டர் ரோல். அதுக்கு இடையில ஆனந்தராஜுக்கு ஒரு ரோல் வரும். அது வந்து அப்பா கேரக்டருக்கும் ஆனந்தராஜுக்கு தான் பிரச்சனை. ஆமா. சின்ன சரத்குமாருக்கும் அப்போ ஆனந்தராஜுக்கு பிரச்சனையே கிடையாது. ஊர்ல மரியாதை இல்லை, அவனுக்கு மரியாதை இருக்கு, எனக்கு மரியாதை இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அப்ப சின்ன சரத்குமாரோட பையன்ற பாயசத்துல விஷம் கொடுத்து வரையும் அனுப்புவார். 3வது ஜெனரேஷன்லயே அந்த பகை தொடரும். ஒரு காமன் எதிரி ஒண்ணு இருக்கும் தம்பி அந்த படத்துல. அந்த சரத்குமார் அப்பா சரத்குமாரை ஜெயிக்கணும், மைக்கேல் ஜாக்சன் அப்பாவை ஜெயிக்கணும், காமன் கருத்து. அதுக்கு இடையில இந்த புது எதிரிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் நீங்க சமாளிக்கணும். உங்களை வாழ்க்கையில தள்ளி விட்டு போன பிரியாராமன் மற்ற அந்த குரூப் எல்லாம் அப்படியே உங்க காலில் வந்து விழணும். பொண்டாட்டி படிக்கணும்னு சொன்ன பொண்டாட்டியை கலெக்டர் ஆக்கணும். இதுதான் அந்த ஒரு திரைக்கதை. ஒரு திரைக்கதை வடிவம் இப்படி இருக்கணும் படம் எடுக்கிறது. பட் இதுல அது இல்லவே இல்லை. சும்மா எடுக்கிற டாக்குமெண்ட். இதுக்கு மைக்கேல் ஜாக்சனோட ஒரிஜினல் ஸ்டோரி எடுத்துட்டு போயிருக்கலாமே. நீ இப்போ அண்ணாமயன் நடிக்க வச்சதுக்கு அண்ணாமயன் சித்தரிக்கப்பட்டதுன்னு போட்டு பார்க்கலாம். ஒரிஜினலாவே அவர் பாடினது அவங்க அண்ணன் குடும்பத்துக்குள்ள தானே இருக்கு காப்பி ரைட்டு. போட்டு மொத்தமா லைவாவே காட்டிட்டு போயிருக்கலாமே. மைக்கேல் ஜாக்சனாவது பார்த்துருக்கோம் உலகம் தம்பி. அது பாப் சிங்கிங். நான் கூட நம்ம ஊர்ல ஒரு நடிகர் வேண்டி அவ்வளவு கூட்டம் போகுது அனில் குஞ்சுன்னு பார்த்தேன். அவரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருந்தா உண்மையில பெரிய புளிச்சட்ட மாறம் போட்டு குழந்திருக்காரு. போற போக்குல ஒரு அடி அடிச்சிருக்காரு. போற போக்குல ஒரு அடி டம்னு அப்படிதான்ப்பா ஆகிப்போச்சு. விஜய் போற போக்குல ஒரு அடி டம்மு. நம்ம அப்படி அடிக்கிறது இல்ல. அவர் சொன்னார் அமெரிக்க வெற்றி கழகம்னு. அவர் சைட்ல எடுத்து வச்சிருக்காங்க, அமெரிக்க வெற்றி கழகம்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி போயிருந்தாக்க அது டைரக்டா அடிச்சது. நான் தியேட்டர்ல இருந்து அதை பார்க்கக்குள்ள அந்த ஸ்டாம்ப் படம்லாம் காமிக்கிறாங்க. இதுல பாடிக்கிட்டு இருக்குள்ள கூட்டத்தில் நெறிப்படுறதெல்லாம் காமிக்கிறாங்க. சரி, ஒரு பாடகருக்கு இவ்வளவு பெரிய மதிப்பா? அப்படி நான் கூட ஆட்டோல பேசிட்டு இருந்தேன். அட போக மேடம் கேமேன்னு பாடிட்டு இருக்காங்க. நான் உடனே பாட்டு பாடி காமிச்சேன். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன்னு பாடுறாருல எஸ்பிபி. செத்து போயிட்டாரு. ஆனா அவரோட இசையை அழிக்க முடியுதா? இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இசையாதான் இருப்பேன், கேளாய் பூமணமேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு கரெக்ட் ஆச்சு. ஒரு ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சமா நமக்கு வந்து மண்ணின் மைந்தன் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், கேமரன், மலேசியா வாசுதேவன் இவங்க பாடணும், எஸ்பிபி பாடணும், ஜேசாஸ் பாடணும். இவங்க பாடினா நம்ம கனெக்ட் ஆகும். இப்போ நம்ம சைடுமே பயோபிக்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் அவங்க வாழ்க்கையை தழுவி எடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட பாகத்தை மட்டும் எடுத்திருக்காங்க. படம் மாதிரி காமராஜரை பத்தி படம் வந்துச்சு. முழுசா அது காமராஜராகவே இருந்துச்சு அந்த படம். ஆமா. பாரதி படம் வந்துச்சு. பாரதியாவே இருந்தாரு அவரு. மியூசிக் வச்சு பாரதியாவே இருந்தாரு. பயோபிக் பெரியாரை பத்தி வந்திருக்கு. மகாத்மா காந்தியை பத்தி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அந்த காலத்து விண்டேஜ் ஜெயில் சிறைச்சாலை படம் எடுத்தாங்க. அந்த காலங்கள் எப்படி சுதந்திர போராட்ட தழுவி இன்னைக்கு படம் எடுத்தாலும் ஓடும். இன்னைக்கு மாரியம்மன் படம் எடுத்தாலும் படம் ஓடும் தம்பி. கடவுளை தழுவி படம் ஓடும். பேய் படம் எத்தனையோ வந்து சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டு நம்மளுதுல. ஒரு 10 படத்துக்கு ஒரு பேய் படம் வந்து அடிச்சுட்டு கலெக்ஷன் அழிட்டு போயிடும். அதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. இன்னைக்கும் சாமி படம் எடுத்தா அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. சாமி படம் நீ மலையாளத்து படத்தை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு என்ன பார்த்து கொழுப்புக்கு. சாமி படம் சாமி, கோயில், டெம்பிள், ஸ்பிரிச்சுவல் பிலிம், ஆன்மீக படங்கள் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். பட் மைக்கேல் ஜாக்சன் பிக்கை இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துருந்துருக்கலாம். நம்ம வந்து அவருடைய வரலாறு கொஞ்சம் பேசி நம்மளால முடிஞ்ச அளவு டெலிவரி பண்ணுவோம் யூடியூப்ல நான் நினைச்சேன். அதுதான் இந்த படத்தை போய் பார்த்தேன். நான் அவங்க மைக்கேல் ஜாக்சனோட ரியல் ஸ்டோரியை ஒரு 10 தலைவர்கள் எடுத்து வச்சிருக்கேன். மைக்கேல் ஜாக்சன் வந்து டாப்புக்கு போயிட்டு பெரும் வீழ்ச்சியை சந்திச்சவர். பெரும் வழக்கு, அவமானம், அசிங்கம். அவர் என்னெல்லாம் படுத்தலைங்க நீ இந்த வெள்ளக்காரனுவா? படாத பாரு நம்மளை விட செல்லிப்பேல இருக்காயா? பரவாயில்லன்னு தோணும். நம்மளாவது எலுமிச்சை மணி உருட்டு லெவல்ல இருக்கும். அவன் அதை படுபயங்கரமா இருக்கான். இவரை உண்டலன் பண்ணிட்டான். புகழின் உச்சம் போயிட்டாங்க மைக்கேல் ஜாக்சன் பின்னாடி. அப்படி எப்படி சொல்றது, மைக்கேல் ஜாக்சன் நடந்து போக்குள்ள சடார்னு நிர்வாகமான பெண்களே ஆயிரக்கணக்கான பேர் அவரோட வரலாறுல இருக்கு. அப்படியே ட்ரெஸ் அவுத்து நிக்கிறது அவங்க முன்னாடி வா அப்படின்னு. அதை தழுவி ஒரு படம் வந்து தமிழ்ல ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்க. திருபரிஜானி கலைஞர்ல வந்து இந்திரஜித்துங்கிற கேரக்டரா கமல் நடிச்சிருப்பாரு. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதான ஒரு பாட்டு இருக்கு, திருபரிஜானின்னு ஒரு பாட்டு இருக்கு, கொக்கரக்கோ கோழின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல அந்த படம் தழுவி வந்துச்சு. அவர் தான் மேடை பாடகராக வருவார். அவர் ஒரு கொலையில சிக்க வைப்பாங்க. அப்போ லேடி சிங்கத்தை வந்துட்டு இதுல ஆட்டோகிராஃப் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். அது மைக்கேல் ஜாக்சன் வரலாறு நடந்தது. ஒரு ஃபுட்பால்ல வந்து மைக்கேல் ஜாக்சன் கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஒரு லேடிஸ் வந்து அதுல போட உடம்புல வந்து சொல்லுவோம். அது அவரோட வரலாறு நடந்தது இருக்கு. நிர்வாணமான பெண்கள் இருக்கிறாங்க. யாரை சூஸ் பண்றானோ சூஸ் பண்ணிட்டோன்னு அப்படியெல்லாம் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆஃபர் இருந்தது. பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வைக்கலனாலும் கொஞ்சம் அவரோட பட்ட சிரமங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்திருக்கலாம்.
என்னைக்கா ஒரு பயோபிக் இறந்த மனிதர், நான் அவருக்கு சமர்ப்பணமாக தான் அந்த 150 ரூபா டிக்கெட்டு காசு கொடுத்து நான் படம் பார்த்தேன். தொடர்ந்து மற்றொரு சினிமாவில் பேசுவோம். நன்றி.